அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வேட்பாளராக அறிமுகப்படுத்தியதுமே நத்தம் சிவசங்கரனுக்கு வந்திருக்கக்கூடிய மிரட்டல். இந்த தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த ஆண்டு வெளியாகிய ஒரு ஆடியோவின் காரணமாக தான் நத்தம் சிவசங்கரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் கொடுத்தா தான் கட்சியில சேர்த்துப்பேன் அப்படின்னும், நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுடைய முகத்திற்கு விளம்பரம் தேடுவதை விட்டுட்டு கட்சியை வளர்க்கறதுல குறியாக இருங்க அப்படின்னு நிறைய அறிவுரையை பார்த்தீங்கன்னா தற்போது சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக தான் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகி இருந்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக சிவசங்கரனும் விலகி இருந்தது. என்னடா இது முன்னணி நிர்வாகிகள் விலகுறாங்களே, இவங்க எல்லாருமே கட்சியுடைய முக்கிய முகங்களாச்சே அப்படின்னு ஒவ்வொரு சீமானுடைய தம்பி தங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏக்கத்துல இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க காளியம்மாளும் சரி, நத்தம் சிவசங்கரும் சரி, இப்போ வரைக்கும் வேற எந்த கட்சியிலுமே இணையாம தான் இருந்துட்டு இருந்தாங்க. இதனை அடுத்து இவங்க இருவருக்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விலை கொடுத்து வாங்குவதற்கு பிற கட்சிகள் தயாராக இருந்தபோதும் எங்களுடைய விசுவாசம் எப்போதுமே நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே சிவசங்கரன் மேல சீமானவர்களுக்கு அதீதமான அன்பு வந்து சிவசங்கரனிடம் பேச்சுவார்த்தையை நடத்தி மீண்டும் கட்சியில் இணைய வைத்திருக்காரு சீமான். இதனை அடுத்து சிவசங்கரனுடைய நத்தம் தொகுதியை விட்டுட்டு இந்த முறை நீ திண்டுக்கல் தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு சீமானவர்கள் அறிவுறுத்தியிருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்ன தொகுதியில தான் பாத்தீங்கன்னா சிவசங்கரனை சீமானவர்கள் நிக்க வச்சிருக்காரு. இந்த ஒரு தொகுதியில ஏற்கனவே சிவசங்கரனுக்கு அதீத ஆதரவு இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் இந்த இடத்துல ரொம்பவே தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில நின்று அப்படின்னா நிச்சயமாக நீ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சிவசங்கரனை நத்தம் தொகுதியை விட்டுட்டு திண்டுக்கல் தொகுதியில் நிற்க வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால திண்டுக்கல்லுடைய அதிமுக எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபம் வந்து நத்தம் சிவசங்கரனை நேரடியாக அழைச்சி மிரட்டல் கொடுத்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீ இந்த தொகுதியிலிருந்து வாபஸ் வாங்கிட்ட அப்படின்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணா தரேன் அப்படின்னு பணத்தாசையும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்குமே ஒரு பெரிய தொகை கொடுத்து பேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை நீங்க எதனால குறி வச்சு தாக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை சாதாரண பொதுமக்கள் கூட ட்விட்டர் வாயிலாக பெரிய பெரிய அரசியல் தலைவர்களிடம் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல நத்தம் சிவசங்கரனுக்கு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அதீத ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த முறை 26 தேர்தலில் நிச்சயமாக திண்டுக்கல் தொகுதியில் நத்தம் சிவசங்கரன் ஜெயிப்பாரு அப்படின்னு தான் பெரிதளவில் சொல்லப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.